ஹாய் கைஸ், இனி நம்ம மூவியில் கேரியர் படத்துடைய ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் இப்போ தமிழ் டப்பில் அவைலபிளாக இருக்குது. மறக்காம செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு ஹாரர் த்ரில்லர் மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்துடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோயினி ஒரு டீனேஜ் பொண்ணு. இவங்க வந்து ஸ்கூல் படிச்சுட்டு இருப்பாங்க. ஆனால் இவங்க மிகுந்த வெக்கத்தோடு யார்கிட்டையும் பழகாமல் ஒரு மாதிரி இருப்பாங்க. தயக்கமாக இருப்பாங்க. யார்கிட்டையும் அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்க. அந்தளவுக்கு இருப்பாங்க. இவங்களுடைய இந்த குணத்தை கண்டு அவங்க அம்மாவுக்கே பிடிக்காது. ஒரு சில இடங்களில் அவங்க அம்மா திட்டிகிட்டே இருப்பாங்க. பயங்கரமான ஒரு மாதிரி கடுகடுன்னு இருந்துகிட்டே இருப்பாங்க. இதனாலேயே அந்த பொண்ணு ரொம்ப இது மாதிரி இருந்துகிட்ருக்கும். ஸ்கூலில் இப்படி வித்தியாசமாக இருக்கிறத பார்த்துட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்கள்லாம் நம்ம ஹீரோயினை பயங்கரமாக ஓட்டுவாங்க. பயங்கரமாக ஓட்டி ஒரு கட்டத்தில் வேறு மாதிரி கேலியும் கிண்டலும் செஞ்சு அவங்கள கடுப்பேற்றிடுவாங்க. ரொம்ப அப்செட் ஆகி வீட்டுக்கு வருவாங்க. வீட்லேயும் இவங்க ரொம்ப இது மாதிரி இருக்கிறதுனால அவங்க அம்மா அவங்கள ரூமுக்குள்ளே போட்டு அடைச்சிடுவாங்க. அதுக்கப்புறம் ஹீரோயினுக்குள்ளே இருக்கிற அந்த மாதிரியான ஒரு விஷயம் வெளிவரும். பேய் மாதிரி இருக்கும். அது அப்படியே வெளிவந்து எல்லாத்தையும் போட்டு சும்மா வேற லெவலில் பண்ணி வைக்கும். இப்போ இறுதியில் இதுக்கிட்ட இருந்து அவங்க அம்மா அவங்க ஃப்ரெண்ட்ஸில் எப்படி தப்பிக்கிறாங்க, இறுதியில் ஹீரோயினுக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய கதை. இந்த படத்துடைய பாசிட்டிவ்னு பார்த்தாவே சாது மிரண்டால் காடு தாங்காது அப்படின்ட்டு நம்ம சொல்லுவோம். அது மாதிரி இருக்குங்க. ஏன்னா ஆரம்பத்தில் அந்த பொண்ணு அமைதியாக தான் இருக்கும். எல்லாம் நோண்டி விட்ருவாங்க. அதுக்கப்புறம் பொங்கி எழும்பாருங்க. அந்த சீன்ஸில் நல்லாவே வந்திருக்கு. பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி பேய் மாதிரி சும்மா எல்லாத்தையும் மிரட்டி விடும் பாருங்க. அது நல்லாவே வந்திருக்கு. ஃபஸ்ட் ஹாஃப் ஸ்க்ரீன் ப்ளே பொறுத்தவரை நல்லாவே இருக்குது. அதே மாதிரி செகண்ட் ஹாஃபில் இது மாதிரி பொங்குற சீன்ஸில் நல்லாவே இருக்குது. அதுவும் ஹீரோவில் தரமாக பண்ணியிருக்காங்க. என்னம்மா இப்படியெல்லாம் நடிக்கிறீங்க, பயங்கரமான ஒரு ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி படத்தில் நடித்த எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் ஃப்ரெண்டு அவங்க அம்மா இப்படி எல்லா கேரக்டரும் நல்லாவே ஓரளவு கொண்டு வந்திருக்காங்க. படத்தோடைய மைனஸ்ன்னு பார்த்தா வழக்கமாக வர ஹாரர் மூவி எப்படி இருக்குமோ அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எந்த விதமான வித்தியாசமான சீன்ஸே எதுவுமே இல்லை. செகண்ட் ஹாஃப்ல எல்லாம் பார்த்து பழக்கப்பட்ட சீன்ஸாக இருக்குது. கொஞ்சம் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. இன்னும் கொஞ்சம் வித்தியாசமான சீன்ஸ்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம். படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் இருக்குது. அதனால் ஃபேமிலியை தவிர்த்துட்டு தனியாக பாருங்கள். மொத்தத்தில் எப்படி இருக்குது, சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வாட்சபிள் தான் நாங்கள் சொல்கிறேன். ஓகே, இதே மாதிரி அடுத்து ஒரு புதிய மூவி ரிவ்யூவில் சந்திப்போம்.